ஹலோ ஹாய். இல்லை சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அப்போ இன்றைக்கி என்ன வீடியோனா, நேற்றுக்கு நான் சொன்னது தான், மற்ற மயிலாஞ்சியும் வீடு ஓப்பனிங்கும் அங்கே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. எங்கே வண்டாழி ஆமாம், அங்கே போகிறது தான் இன்றைக்கி. போயிட்டு வந்துட்டு பார்க்கலாமா? போகிறதில்லை, சிலப்பு தான் போகணும்லாம் சொல்லி தான் இருந்தோம். என்ன பண்ணுறது, பையனுக்கு காலையில் விட்டு சாயங்காலம் வர பரீட்சை இருக்காமா. அப்போ பின்ன பிரச்சனை இல்லை. பிள்ளைக்கு அந்த மாதிரி தான், பிள்ளைக்கு காலையில் தான் பரீட்சை, மத்தியானத்துக்கு இல்லை. ஆனால் மத்தியானத்துக்கு என்னமோ ஸ்கூலில் ப்ரோக்ராம் இருக்குது, அதனால 2 பேரும் இன்றைக்கி வரமாட்டாங்க, சாயங்காலம் தான் வருவாங்க. அப்போது நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வந்தால் போதும் இல்லை. இப்போ 11 மணி ஆகுது, போயிட்டு வந்துடலாம் சரியா? அப்படி வீட்டுலேருந்து இறங்கியாச்சு, நாங்கள் போயிட்டே பார்த்துக்கலாம். കൊടുവായൂർ എത്തിയ ഇതാ കൊടുവായൂർ ടൗൺ. കൊടുവായൂരിൻ്റെ അടുത്ത സ്റ്റോപ്പ് പിട്ടിപ്പീടിയ. റൈറ്റ് സൈഡ് ലെഫ്റ്റ് സൈഡ് போன നെമ്മാറ, നേരെ போன ആലത്തൂർ പുളിശ്ശേരി அந்த மாதிரி. இது எத்தனூர் என்ற இடம். எத்தனூர், அடுத்தது வெம்பலூர், அதுக்கடுத்தது பூசாரிமேடு, அப்புறம் புளிശ്ശേരി, குதிரைப்பாறை, புளிശ്ശേരി. இது வெம்பலூர், அடுத்தது பூசாரிமேடு. இந்த மேடு தான் பூசாரிமேடு. மேடு இறங்கியாச்சுன்னா அരീക്കോട്. மேடு ஏறி இந்த மேட்டுக்கு பேர் பூசாரிமேடு. கீழே இறங்கியாச்சு, கீழே இறங்கி போயாச்சுன்னா அരീക്കോട് ஆயிடும். இந்த அരീക്കോട് நேரான்ற பள்ளியெல்லாம் அരീക്കോട്. இந்த இடத்தோட பேர் பന്നിക്കോട്. இங்கிருந்து ரைட்டு போயாச்சுன்னா பாலக்காடு. இங்கே உள்ளவங்களுக்கு பாலக்காடு போகிறதுக்கு எളുപ്പ வழி இதுதான். இது குதிரைப்பாறை, அடுத்து புளிശ്ശേരി. இது புளிശ്ശേരി எத்தனைக்காச்சு நம்ம ஆலத்தூர் போகிறதுல இந்த வழியாக ரைட் சைடு போயிடுவோம். அப்போ சீக்கிரம் எத்தனைக்கு வேண்டிட்டு நம்ம இது மெயின் ரோடு புளிശ്ശേരി டவுனு போய் அப்படி கூடி வரலாம். அந்த வழியாக போகும்போது நமக்கு டவுனுக்கு போக வேண்டாம், ஷார்ட்டில் அப்படி போயிடலாம். இது புளிശ്ശേരി டவுனு. இங்கிருந்து லெஃப்ட் சைடு போனால் பல்லശ്ശേരി கொல்லங்கோடு அப்படி போகலாம். ரைட் சைடு போனால் ஆலத்தூர் போகலாம். அதுந்து ஒரு சின்ன கட்டு வரும், அந்த கட்டுக்குள்ளே ஏறினீங்கன்னா சிட்லஞ்சேரி നെമ്മാറ அந்த பாகத்துக்கு போகலாம். இப்போ நமக்கு அந்த சிட்லஞ்சேரி നെമ്മാറ அந்த வழிக்கு தான் போகணும். ரைட் சைடு போனால் ஆலத்தூர், இந்த லெஃப்ட் சைடு போனால் சிட்லஞ்சேரி. நம்ம லெஃப்ட் சைடு இப்படி போகிறதா இருக்கும். இந்த ரோடு தான் നെമ്മാറ போகிறது. நமக்கு നെമ്മാറ போக வேண்டாம், அதில் இடையில ஒரு ஷார்ட் கட் உண்டு, அதுலேயும் போயிடலாம். இந்த வளவு வந்து நமக்கு ரைட் சைடு போகணும், லெஃப்ட் சைடு போனால் നെമ്മാറ. ஆனால் இது வளவு டேஞ்சரான ஏரியாவில் இருக்கும். ஹார்ன் அடித்து பார்த்துட்டு தான் போகணும், வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரோட்டில் நம்ம போகணும், ஆனால் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும், பார்த்து தான் போகணும். ரோடு நல்ல மோசமாக இருக்கும். ஒரு 100 மீட்டர் போயாச்சுன்னா ஒரு புழையுண்டு. தூரத்துலன்றதுதான் புழை. இப்படி புழை எத்திட்டோம். நல்ல வெயில், பார்க்க முடியுதில்ல. அப்படி நான் புழை எத்தி இருக்கிறேன் கைஸ், பார்க்கலாம். இதுதான் புழை கைஸ்.
தண்ணியெல்லாம் உண்டு கொஞ்சம். சரி போகலாமா? இங்கிருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். வெயில்னால நிற்க முடியுதுல்ல, வெயில் இருக்கிறதுனால நிற்க முடிய மாட்டேங்குது. நல்ல வெயில். என்னது? ஓ, இந்த வழியாக பஸ் இல்லை. அன்னைக்கு நம்ம ஒரு பனை தலையில்லாமல் பார்த்தோமல்ல, இன்னைக்கு இதா ஒரு தெங்கு தலையில்லாமல். இதில் இடையில எங்கேயோ ஒன்று கூட அதான் அங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் இடிமின்னலில் போனதாയിരിക്കും. அந்த மலை தான் வீழ்மலை இல்லைவாங்க ஆலத்தூரில். இந்த அட்டம் போய் அந்த ரைட் சைடு காண்ற அட்டத்தில் எத்தும்போது ஆலத்தூர் எத்தும், அவங்க அப்படி சொல்லுவாங்க. அது இது கோட்டைக்குளம். கோட்டைக்குளத்துலேருந்து இதில் லெஃப்ட்டு போனால் நெம்மாறை, ரைட்டு போனால் ஆலத்தூர், நேராக போனால் சிட்லஞ்சேரி. நமக்கு லெஃப்ட் போகணும். இதில் ஆலத்தூர் இல்லைல்ல, அதுக்கு இந்த பக்கம் ஒரு சின்ன லெஃப்ட் உண்டு. இதுதான் இந்த குளத்துற பேர் தான் கோட்டைக்குளம். கோட்டைக்குளம். ஐயா கோட்டைக்குளம். நான் போயிட்டுனாங்க. இது நேராக போயாச்சுன்னா நெம்மாறைந்து வடக்கஞ்சேரி போகிற ரோடு வரும். அந்த ரோட்டில் போய் எத்திச்சேருது. இந்த கிருஷி மற்ற தண்ணி இல்லாமல் அப்படி இதாகி கிடக்குது, வறண்டு இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வறண்டு இருக்குது. பாருங்க, விண்டு தண்ணி இல்லாமல் அப்படியே விண்டு கிடக்குது. தண்ணி இல்லை, நீ மழை வரணும். அப்படி நம்ம பைபாஸ் எத்தியாச்சு. இதில் லெஃப்ட் சைடு போனால் நெம்மாறை, ரைட் சைடு போனால் வடக்கஞ்சேரி. நமக்கு ரைட் சைடு போகணும். முடப்பலூர் டவுனுக்கு கொஞ்சம் முன்னாடி போகணும். நம்ம எங்கேயுமே டவுனுக்குள்ளே சுற்றி போகிறது இல்லையா, எல்லாம் ஷார்ட்கட்டு தானே. அதனால நமக்கு இந்த லெஃப்ட் சைடு திரிஞ்சு போயிடலாம். நேராக போய் சுற்றி வரணும், டவுன்லேருந்து அப்படியே வரணும். அதுதான் வழி. இது ஷார்ட்கட்டு. இது நம்ம அந்த ரோட் ஷார்ட்கட்டில் வந்து அந்த ரோட்டில் ஏறியாச்சு. இது வண்டாடிக்கு போகிற ரோடு. முடப்பல்லூர் இருந்து வண்டாடிக்கு போகிற ரோடு. அதில் இடையில வந்து ஏறி இருக்கிறோம். ഇങ്ങേയും ഒരു പുഴയുണ്ട്. അത് മറ്റേ വണ്ടാഴിയല്ല, മുടപ്പല്ലൂരും അല്ല, പിന്നെ മംഗല ഡാം എന്ന് പറഞ്ഞ തണ്ണിയാക്കത് ഡാം. കൊഞ്ചം വണ്ടാഴിന്ന് കൊഞ്ചം ദൂരം പോയാச்சுன்னா ഡാം വരും, മംഗല ഡാം. அந்த புழை தான் இது. சின்னதுதான், தண்ணி உண்டு, பரவாயில்ல. நேராக காண்ற அம்பலத்தில் என்னமோ பருவாடி நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம வண்டாடி எத்தியாச்சு. நமக்கு போன இடம் இதுதான். இந்த அங்கே ரைட் சைடாக்கும் வண்டியெல்லாம் போட்டோம். இருந்துட்டு திருப்பலாம். இந்த வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கிறது. ഹായ് ഗൈസ്, അപ്പോൾ ഇന്നത്തെ വീഡിയോ இவ்வளவுதான். மறுபடி நாளைக்கு பார்க்கலாம். சீக்கிரம் இறங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூலில் விடுறக்குள்ளார ஏற்றிடணும். இவங்க மைலேஜ் எத்தனை மணிக்கு தொடங்குறாங்க தெரியல. இப்போ 12 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வீடு எத்தும் போது எத்தனை மணிக்கு தொடங்குறாங்க பார்த்துட்டு அதுக்கு அனுசரித்து இறங்க வேண்டியதுதான்.
லேட்டாகுதுன்னா சீக்கிரம் இறங்க வேண்டியதுதான். அப்போ இன்னைக்கு வீடு இருக்கல இன்னைக்கு, சரியா? அப்போ மறுபடியும் நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். அப்போ எல்லோரும் ஷேர் ചെയ്യണം, കമൻറ്റ് ചെയ്യണം, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം, அப்புறம் லைக் செய்யணும். ஓகே.